பெண்கள் எப்படியாக, உலக பிரகாரமாக வாழ்கின்ற பெண்கள் எப்படியாக இந்த உலகத்திலே தங்களுடைய கணவரை ஏமாற்றிக்கொண்டு, மாமனார் மாமியாரை ஏமாற்றிக்கொண்டு, தாய் தகப்பனை ஏமாற்றிக்கொண்டு, உலகத்திலே சுற்றி இருக்கிற ஜனங்களை ஏமாற்றிக்கொண்டு சுற்றி திரிகிறார்கள் என்பதையும் ஏசு ராஜா உடைய பாதத்தில் வந்து காத்திருக்கும் பொழுது, ஏசு ராஜாவுடைய பிரசனத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது, அவர் வசூல் ராஜாவுக்கும் மேலான ராஜாவை காணப்படுகின்றார். சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவனாய் காணப்படுகின்றார். நம்மை ரட்சிக்க வல்லவராய், நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராய் காணப்படுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நல்லதொரு பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் உலக பிரகாரமான காரியங்களையெல்லாம் விட்டு உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்கள் கணவருக்காக மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, இந்த நாட்டிற்காக, இந்த உலகத்தின் ரட்சிப்பிற்காக இந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருடைய கண்கள் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நாம் தியானிக்க வேண்டியதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டு பாடு. ஹல்லேலூயா. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்? தெபோராள், தெபோராள் என்ற ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், விழி விழி தெபோராளே விழித்திரு, பாட்டு பாடு என்று ஆண்டவர் தெபோராளை பார்த்து சொல்லுகிறார். அவர் உலக பிரகாரமான காரியங்களை அகற்றி போட்டுவிட்டு விழித்திடு என்று ஆண்டவர் ஆவியானவர் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். பிரியமானவர்களே, கடந்த ஒரு வாரமாக இந்த கூட்டத்தில் நான் பேச வேண்டிய வார்த்தைகள் என்னது என்று என் தேவனிடத்தில் நான் போராடி ஜெபித்து கேட்கின்ற வேளையில் நான் நினைத்த ஒரு சப்ஜெக்ட் வேற, ஆனால் ஆவியானவர் என் மூலமாய் கொடுத்த வார்த்தைகள் வேற. ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் இருக்கின்ற பெண்களாகிய உங்களுக்காக ஒரு திட்டமும் தெளிவுமான வார்த்தைகளை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். விழித்திரு மகளே, விழித்திரு. நான் ஆவியில் உணர்கிறேன், இங்கு இருக்கிற அநேக பெண்கள் உங்களுடைய வேதத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஜெப ஆவியில் நிரம்பின பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். உபவாசத்தில் மிகவும் தேர்ச்சி அடைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆவியானவர் சொல்கிறார், உங்களுடைய ஜெபம் போதாது, நீங்கள் விழிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்காக மாத்திரம் நீங்கள் ஜெபித்து கொண்டு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் நீங்கள் ஜெபித்து கொண்டு, உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பது போதாது என்று ஆவியானவர் மிகவும் அழகாக என்னோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசினார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெபோராளே விழித்திரு, தெபோராளே விழித்திரு என்று சொல்லுகிறார். எதற்காக விழித்திருக்க வேண்டும்? உங்களுடைய குடும்பங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, என் தேவனுக்காக வைராக்கியம் நிறைந்த பெண்களாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் ஆவியானவர் உங்கள் மத்தியில் சொல்லுகின்ற வார்த்தை. இந்த நாளிலே நான் உங்களோடு பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் தீவிரவாதிகள். நான் இன்று உங்களோடு கூட நான் பேச போகிற தலைப்பு பெண் தீவிரவாதிகள். ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இவர்களை தீவிரவாதிகளாக எழும்பும்படி நீ பேசு என்று. தீவிரவாதிகளாக எழும்பும்படி, என் தேவனுக்காக வைராக்கியமுள்ள பெண்களாக எழும்பும்படி பேசு என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே வந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், வீராங்கனைகளாய் காணப்படுகிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஊழியங்களில் நீங்கள் காலூன்றி நின்று அவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்கள் மத்தியில் விரும்புகிறார். எழும்பு, பிரகாசி, இதோ உன் ஒளி வந்தது என்று ஆவியானவர் சொல்லுகிறார்.
பிரியமானவர்களே, இங்கு இருக்கிற அத்தனை பேர் ஊழியத்தின் வாஞ்சையோடு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். பொதுவாக நாம் பெண்களை நாம் பார்க்கும் பொழுது, பெண்களை 4 சுவர்களுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாகத்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இந்தியாவில், அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் நாம் பெண்களை பார்க்கும் பொழுது 4 சுவர்களுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு பொம்மையை போலத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ என்று எனக்கு தெரியாது. நான் பொதுவாக பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை நான் நினைக்கும் பொழுது அவர்கள் 4 சுவர்களுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு பொம்மைகளைப் போல காணப்படுகிறார்கள். கணவர்மார் கைகளுக்குள்ள காணப்படுகின்ற பொம்மல் ஆட்டக்கார பொம்மைகளைப் போல காணப்படுகிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு எழுந்திரு மகளே, உன்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வீட்டிற்குள் அடைப்பட்டு நீ இருக்க வேண்டாம், நீ வீட்டிற்குள்ள நெருக்கப்பட்டு காணப்பட வேண்டாம். என்னக்காக, என் தேவனுக்காக நீ பிரகாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்கள் மத்தியில் உரைக்கிறார், உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நானும் இதே போல தான் கல்லூரி நாட்களில் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் நான் படித்தேன். படிக்கின்ற நாட்களில் நானும் கூட ஒரு குறுகலான ஒரு கண்ணோட்டத்தோடு கூட தான் என் வாழ்க்கையை நான் நடத்தி வந்தேன். அந்த கல்லூரி வாழ்க்கையில் வாலிப பிராயத்தில் தேவனை நன்காக தான் அறிந்திருந்தேன். என்னுடைய பெற்றோர் என்னை அப்படிப்பட்டதான கிறிஸ்தவ வாழ்க்கையில் தான் என்னை நடத்தி வந்தார்கள். ஆனால் எனக்குள்ள ஒரு குறுகலான ஒரு கண்ணோட்டத்தோடு கூட நான் இந்த ஒரு பார்வையோடு கூட நான் என் வாழ்க்கையை நடத்தி வந்தேன். பெண்கள் என்றால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், சமையல் கட்டு தான் அவங்களுக்கு, அதை விட்டு வெளியே போகக்கூடாது, ஆண்கள் தான் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில், ஆதாமுக்கு தான் அப்படி கட்டளை கொடுத்தாரு, ஏவாளுக்கோ அப்படி கட்டளை கொடுக்கலை. வீட்டில் குழந்தைய பெற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே சும்மா இருக்க வேண்டும் என்பது தான் ஏவாளுடைய கட்டளையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று நானும் கூட ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் என்னுனக்கென்று ஒரு வளையத்தை, அதாவது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவார்கள் என்று சொல்லுவார்கள் தமிழ் பழமொழியில், நானும் கூட அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி கொண்டு தான் இருக்கின்ற ஒரு 4 சுவருக்குள்ள காணப்பட்ட ஒரு பெண்ணாக நான் காணப்பட்டேன். 14 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை இந்த ஊழியத்தில் அழைத்தார். பிரியமானவர்களே, அநேக முறைகளில் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக என்னை இந்த ஊழியத்திற்கென்று அழைத்து கொண்டே இருந்தார். வேத வார்த்தையின் மூலமாய் மிகவும் தெளிவாக திராட்சை தோட்டம் என்ற அதே வார்த்தையோடு கூட ஆவியானவர் என்னோடு கூட என்னுடைய ஊழியத்தை குறித்து பல முறை என்னோடு கூட பேசின போதிலும் இந்த ஊழியம் எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு வேண்டியது எனக்கென்று ஒரு சிறு குடும்பம், எனக்கென்று ஒரு கணவன், எனக்கென்று ஒரு பிள்ளைகள் என்று எனக்கென்று ஒரு வளையத்தை நான் வரைந்து கொண்டு இப்படியாகத்தான் நான் வாழ வேண்டும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லுவேன், சீச்சி ஆம்பளைங்க தான் வெளியே போய் வேலை செய்யணும், நெற்றி வேர்வை நிலத்தில் பாடுபட அவர்கள் தான் உழைத்து கொண்டு வரணும், நம்ம வீட்டுக்குள்ளே ஜாலியாக உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சமைத்து கொண்டு அதுக்கு கூட ஒரு வேலைக்கு ஆளை வச்சுக்கலாம், அப்படி வச்சு சமைச்சு கொண்டு நம்ம ராஜாத்தி மாறி மகாராணியை போல நம் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தான் நானும் கூட நினைத்தேன். ஆனால் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று ஆவியானவர் மறுபடியுமாய் சொல்லி என்னை வேறு பிரித்து எடுத்தார். பிரியமானவர்களே, ஊழியமே வேண்டா, ஊழியனா என்ன, ஐயோ போய் பேசணுமே, ஐயையோ பாடணுமே, ஐயையோ வெவ்வேறு ஊர்களுக்கெல்லாம் போக வேண்டுமே என்று நானே எனக்கென்று ஒரு சட்ட திட்டங்களை நான் வைத்துக்கொண்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். ஆனால் நடந்தது என்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் என் வாழ்வில் 21 வயது பெண், இளம் பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய புயல் 60 வயது பெண்ணுக்கும் கூட நடக்கக்கூடாது என்று தன் மனதினாலும் கூட கற்பனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் என்னுடைய கணவர் மரண படுக்கையில் புற்று நோயினால் தவித்து கொண்டு இருந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலையில், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே
ஏன் ஆண்டவரே என்று நான் 2.5 ஆண்டுகளாக என் தேவனிடத்தில் நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தேன் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் அன்று எனக்கு பதில் சொல்லவில்லை. 14 ஆண்டுகள் கழிந்து போயின. 14 ஆண்டுகளும் கர்த்தர் என்னை அவருடைய வழிகளில் என்னை நடத்தி வந்தார் பிரியமானவர்களே. இந்த 14 ஆண்டுகளும் எனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடாக, எப்படி ஒரு காலேஜுக்கு போனால் 3 ஆண்டுகள் படிக்க வேண்டும், 5 ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்று ஒரு கோட்டிற்குள்ளே நாம் இருக்கின்றோமோ, அதே போல எனக்கு 14 ஆண்டுகளை கர்த்தர் ஒரு ட்ரைனிங் பீரியடாக கொடுத்தார். நான் உலகத்திற்குள்ள என்னை கொண்டு வந்தார். சுவருக்குள்ள காணப்பட்ட என்னை வெளியே கொண்டு வந்தார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியையாக பணிபுரியும்படியாக என்னை அந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் என்னை அனுமதித்தார். சரி, என்னுடைய வாழ்க்கை வீட்டுக்குள்ள கிடையாது, ஒரு பள்ளிக்கூட சுவற்றுக்குள்ள தான் நான் வாழ வேண்டும் என்று தான் அங்கும் நான் ஒரு ஆசிரியையாக காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து, உன்னுடைய ஊழியம் இங்கு அல்ல, இங்க நீ நிலைத்து தரித்து நில்லு, ஆனாலும் உனக்கென்று ஒரு ஊழியத்தை கொடுக்கிறேன் என்று தொடர்ந்து 10 ஆண்டுகளாக என்னோடு கூட பேசினார். பேசிக்கொண்டே இருந்தாலும் நான் ஆவியானவருடைய சத்தத்திற்கு என் செவிகளை நான் சாய்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தமிழ் பேச தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது, எனக்கு ஒன்றுமே பேச தெரியாது. எனக்கு வீட்டை விட்டா வெளியே வர எனக்கு தெரியாது, உலகம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள அதாவது தங்க கூண்டுக்குள்ள வளர்க்கப்பட்ட ஒரு கிளியாக நான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை ஒரு தங்க கூண்டுக்குள்ள வைக்கப்பட்டு வளர்த்த ஒரு கிளியாக தான் என்னை வளர்த்தார்கள். வெளியே சிறகடித்து பறக்க எனக்கு தெரியாது, வானம்னா என்ன என்று எனக்கு தெரியாது, பூமினா என்ன என்று தெரியாது. எனக்கு நன்றாட வேலைக்கு வேலை, சாப்பாடு கையில் வந்துவிடும், வாய்க்குள்ள ஸ்பூனில் வச்சு உள்ளே கொடுத்துடுவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அனுமதித்தார். 10 ஆண்டுகளாக என்னோடு கூட தொடர்ந்து ஆவியானவர் பேசிக்கொண்டு இருந்த நேரத்திலும் எனக்கு ஊழியம் என்றால் கிடையாது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யோவேலின் புஸ்தகத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். பவுல் சொல்லுறாரு, சபைகளிலே ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் என்று பவுல் சொன்னார் என்று நான் சொன்னேன். அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷன். பவுல் சொன்னாரு என்று நானே அந்த வார்த்தையை தவறாக எண்ணிக்கொண்டு பெண்கள் ஊழியத்திற்கு வரக்கூடாது என்று எனக்கென்று ஒரு டெட்லைனை போட்டுக்கொண்டு அதற்குள்ளேயே நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்கள் குமாரர் மேலும் உங்கள் குமாரத்திகள் மேலும் ஆவியானவர் ஊற்றுவார் என்று. அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. வாசிங்க அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்க பாருங்க, என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. அவர் வெறும் ஊழியக்காரர்கள் மேலே, ஆண்கள் மேலே ஊற்றுவேன்னு சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று மிகவும் அழகாக சொல்லுகிறார். பவுல் அவருடைய சொந்த மாம்சத்தில் பேசுகிற வார்த்தைகள் தான் ஸ்திரீகள் சபைகளிலே பேசாமல் இருக்க கடவர்கள். அது எந்த சூழ்நிலையில் பேசுகிறார் பாருங்க. கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் அடிகளார் எழுதும் பொழுது, நிருபத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது, அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள பெண்கள் மிகவும் அகங்காரம் பிடித்தவர்களாக, ஆணவம் பிடித்தவர்களாக, அவர்களுக்கென்று ஒரு தல கனம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். தங்கள் புருஷர்களை அவர்களுக்கு கீழாகத்தான், அடிமைகளாகத்தான் அடக்கி வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான், அப்படிப்பட்ட பட்டணத்தில் காணப்படுகின்ற தல கணம் பிடித்த பெண்களோடு தான் பவுல் அதிகாரமாய் அவனுடைய சொந்த மாம்சத்தில் பேசின வார்த்தைகள் தான், ஸ்திரீகள் சபைகளிலே பேசாமல் இருக்க கடவர்கள், அவர்களுடைய புருஷர்களுக்கு அவர்கள் கீழ்பட்டு இருக்க கடவர்கள் என்று அவர் உரைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், என் குமாரர் மேலும் என் குமாரத்திகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பவுலுடைய யோசனை பாருங்க. அவர் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறது காரியம் பவுலுடைய யோசனையா இருக்கின்றது.
பாருங்க, அவர் சொல்றாரு, அது என்னுடைய யோசனையாய் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரு. நாம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே நோக்கமாய் காணப்படுகின்றது. ஆண்களுக்கு தான் ஊழியம் கொடுக்கப்பட்டது என்று நாம் வேறு பிரித்து பார்க்க வேண்டாம். பெண்கள் வீட்டில் அடைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பெண்கள் குழந்தையை பார்ப்பதில் மாத்திரம்தான் நேரத்தை செலவழிக்க வேண்டும். பெண்கள் குடும்பத்தை கட்டுவதில் தான் பெண்கள் ஈடுபட வேண்டும். பெண்கள் சாப்பாடு செய்து கொடுத்து அதை பரிமாறுவதில் தான் தங்கள் நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்று உலகத்தான் விரும்புகிறார். ஆனால் ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று, அவருடைய ஒளியை இந்த உலகத்திற்குள்ள கொண்டு போய் சுவிசேஷத்தை எங்கும் பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனுஷன் வேறு பிடிச்சு பார்க்கிறான், அவன் பிரித்து பார்க்கிறான், பாரபட்சம் பார்க்கிறவனாய் காணப்படுகின்றான். ஆனால் தேவன் நம்மிடையில ஒரு பாரபட்சமும் பார்க்கிற தேவனா இருப்பதே இல்லை. மனுஷன் பாரபட்சம் பார்க்கிறான், உலகத்தான் பாரபட்சம் பார்க்கிறான். ஆனால் தேவாதி தேவனோ ஆவியானவரோ ஒரு நாளும் நீ ஆணு நீ பெண்ணு, நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்ப்பதே இல்லை. பிரியமானவர்களே, அவருடைய பார்வைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம், ஒரே மாம்சமாய் நாம் காணப்படுகின்றோம், அவருடைய சாயலாய் நாம் காணப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அவர் முன்பதாக நாம் குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருக்கின்றோம், பெண் தீர்க்கதரிசிகளாய் நாம் காணப்படுகின்றோம். அவர் விரும்புகிற காரியம் பெண்களாகிய நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அவருடைய ஒளியை நாம் உலகம் எங்கும் எடுத்து செல்ல வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை எங்கும் கொண்டு போய் பறைச்சாற்ற வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய நோக்கமாயிருக்கிறது. சில பெண்களை இந்த வேத புத்தகத்தில் ஆதி காலத்தில் சபைகளிலே காணப்பட்ட ஊழியங்களிலே ஈடுபட்ட சில பெண்களை குறித்து நாம் பார்ப்போம். ஒரு 5-6 பெண்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, பாருங்க, ரோமரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3-4 வசனத்தில் பிரிஸ்கில்லாவை பற்றியும் ஆக்கில்லாவை பற்றியும் போட்டு இருக்கிறது. அதில் பாருங்க, யாருடைய பேரை எப்போ பார்த்தாலும் முன்னாடி சொல்கிறாங்க? மனைவி பேரை தான் முன்னாடி சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் தான் புருஷன் பேரை தான் கல்யாண கார்டில் போடணும், புருஷன் பேரை தான் முன்னாடி போடணும், பின்னாடி வாலு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் பெண்ணுடைய பேரை போடணும். நான் ஆவியானவர் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காரு பாருங்க, பிரிஸ்கில்லாள் ஆக்கில்லாள், பொண்டாட்டி, அதுக்கப்புறம்தான் புருஷன். ஆவியானவர் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பெண் ஊழியக்காரிகள் எழும்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் மக்கத்தலேனா மரியாளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பெண். முதலாக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்னர் முதலாக யாருக்கு தரிசனமானாரு? மக்கத்தலேனா மரியாளுக்கு தான். அவள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்படுகின்றார். அவர் கூட இருந்த பேதுருவக்கிட்ட போய் தரிசனமாகி இருக்கலாமே, சீமோன் பேதுருவிடத்துல போய் தரிசனமாயிருக்கலாம், அவர் அதிகமாய் நேசித்த யோவானிடத்துல போய் அவர் தரிசனமாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதிலும் கூட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பெண்கள் தான் உறுதியாய் தேவனை பிடித்து போராடக்கூடிய பாத்திரங்களாய் காணப்படுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றே தெரியும். கர்த்தருக்கு மிகவும் திட்டமும் தெளிவுமாய் தெரியும். ஆண்களை பாருங்க, அவர் மறிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணா? அவர் அடிச்சிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க, எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். அவரோடு இருந்த பேதுரு ஓடி போய்விட்டான். அவரோடு இருந்த சீஷர்கள் 11 பேர் ஓடி போய்விட்டார்கள். ஆனால் வேத புத்தகத்தில் பாருங்களேன், பெண்கள் தான், ஸ்திரீகள் தான் அவர் சிலுவையில் அவர் மறிக்கிற தருவாயில், அவர் துக்கத்தோடு இருக்கின்ற அந்த வேளையில், வேதனையின் நாட்களில், வேதனையான நேரங்களில் யார் கூட அவருடைய பாதத்தில் காத்திருந்தது?
ஸ்திரீகள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாத்திரம். ஆண்களை விட உங்களையும் என்னையும் தான் பிரியமானவர்களே. ஏன்னா இயேசுக்கு தெரியும், இவர்களை தான் நம்ம அசைக்கவே முடியாத பாத்திரங்கள், நமக்காக வைராக்கியமாய் நிற்கிற பாத்திரங்கள். ஆண்டவரை பிடித்து கொண்ட பிறகு நம்ம விட்டு விடவே மாட்டோம். அவரை பிடிக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவரை பிடிச்ச பிறகு அவருடைய காலை உடும்பு பிடியை போல நாம் பிடித்து விடுவோம் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு துக்கமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலை நமக்குள்ள வரும் பொழுது ஆண்கள் எல்லாரும் ஓடி போய் விடுவார்கள். ஆனால் இயேசுவோடு நின்றவர்கள் யார்? ஸ்திரீகள் தான். 3 மரியாள் அவருக்கு பாதத்தில் நிற்கிறாங்க பாருங்க. 3 மரியாள், தாயாகிய மரியாள், மக்கதலேனா மரியாள், இன்னும் ஒரு மரியாள் இருக்கிறாங்க பாருங்க. யோவானின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்துல சிலுவை அண்டையில் நிற்கிறவர்கள் 3 மரியாள்கள். அந்த மரியாள்னாவே ரொம்ப அழகான பேர் தான் போல, இல்லைங்களா? மரியாள் என்றாவே ஒரு அருமையான ஒரு பெயர் என்று நான் நினைக்கிறேன். இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் மரியாள் என்று பெயரிட்டிருக்கலாம். அந்த 3 மரியாள்களும் இயேசுவுடைய கால்களுக்கு கீழே காத்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் முதலாய் தரிசனமானார். அது மாத்திரமல்ல, பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முதற் பகுதியில் பாருங்க, எயோதியாளுக்கும் சிந்திக்காயாளை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் அவர் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எயோதியாளும் இந்த சிந்திக்கையாளும் பவுலோடு கூட பிலிப்பு பட்டணத்தில் வாழ்ந்த பெண்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டு வாழ்ந்த சில பெண்கள் இல்லை, இந்த எயோதியாளும் சிந்திக்கையாளும் அந்த பிலிப்பு பட்டணத்தில் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அநேக பெண்களை நாம் வேதத்தில் பார்க்கலாம். ரோமர் 16:6 பாருங்க, பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் என்று. அப்போ அவருக்காக அவருடைய ஊழியத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்ட மரியாளை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்தில் ஈடுபட்ட அநேக பெண்களை பார்க்கிறோம். இன்னும் அதே 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்க, திரி பேசாலையும் பற்றி வாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்ம பெண்களை பற்றி நம்ம பைபிளில் புரட்டி கொண்டே போவோமே, ஆனால் அநேக பெண்கள் வேதத்தில் போட்டிருக்குது. அவர்கள் ஊழியங்களில் ஈடுபட்டார்கள் என்று, அசைக்கப்பட முடியாத ஒரு ஊழியங்களில் தேவனோடு போராடி நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தை விரும்புகிற என் தேவன் பாதத்தில் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் பிள்ளைகளின் உள்ளந்திரியங்களையும் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான அப்பா போராட்டங்கள், கர்த்தாவே அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான சமாதான குறைவுகள் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ராஜா. தகப்பனே, அநேகர் ஆண்டவரை குடும்பத்தில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே பிரிந்திருக்கிறதான இருதயங்களின் உள்ளத்துல கர்த்தர் பேசுவீராக. அவர்கள் கிரியைகளை, அவர்கள் உள்ளங்களிலே கிரியைகளை செய்து ஆண்டவரே இந்த குடும்பம் இணைந்து வாழ, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. தகப்பனே, சமாதானத்தை இழந்து தவித்து நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராக. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர், இப்பொழுது உம்முடைய சமாதானத்தையே தாருங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை இந்த குடும்பத்தினர் உள்ளத்துல அனுப்புங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்துல ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் உள்ளத்துல சமாதானம் கர்த்தர் கொடுப்பீராக. ஆறுதலின் தேவனாய் கடந்து வருவீராக. சரீரத்துல பாடுகளோடு வியாதியோடு கூட தகப்பனே, மரண தருவாயிலும் கூட தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே.
மரண படுக்கையில தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜீவனை அனுப்புவீராக, நம்பிக்கையை கொடுப்பீராக, விசுவாசத்தை நீர் தட்டி எழுப்புவீராக. உம்முடைய தெய்வீக சுகம் இந்த சரீரங்களுக்குள்ள பாய்ந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக விடுதலை இந்த சரீரங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல சரீரத்திற்கு நான் கட்டளையிடுகிறேன். வியாதி பட்டு மரண படுக்கையில இருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் சரீரங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவர்களுடைய ஆண்டவரே சரீரத்திற்கு விரோதமாய், இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், இவர்களுடைய சுகத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல நான் சுட்டு எரிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்துல பாதாளத்திற்குள் தள்ளுகிறோம். அற்புதத்தை செய்யுங்க ராஜா. உம்முடைய தெய்வீக சுகம் இப்பொழுது இந்த சரீரங்களுக்குள்ள பாய்ந்து போவதாக. ஒவ்வொரு நபர்களுக்குள்ள இயேசு சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலையை கொடுங்க. உம்முடைய கரம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு ஒரு புதிய எழுப்புதல், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய சுகம் உண்டாக கர்த்தர் உதவி செய்யுங்க. வியாதியோடு கூட தகப்பனை தவித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. வியாதி எந்த விதத்துல சரீரத்தை தாக்கி கொண்டிருந்தாலும், பிசாசு அந்த வியாதியை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும், என் தேவனுடைய விடுதலை அந்த சரீரங்களுக்குள்ள பாய்ந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாடி நரம்புகளுக்குள்ள, ஆண்டவரே எலும்புகளுக்குள்ள, சதைகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருவதாக. உயிரோடு கிறிஸ்து இயேசுவை எழும்பச் செய்த அதே வல்லமை எப்பொழுதும் இந்த சரீரங்களுக்குள்ள, வியாதிப்பட்டு கிடக்கிற சரீரங்களுக்குள்ள பாய்ந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தெய்வீக விடுதலையை எப்பொழுது கட்டளையிடும். ஒரு சுகம் இவர்களுக்குள்ள உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. சாட்சியாக எழும்பச் செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விஞ்ஞான் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். விஞ்ஞான் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வினியார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை. சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினிதாவின் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வினியார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.